சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணி அசத்திடுறாங்க. அதாவது ராஜாங்கத்தோட உசுரையே தமிழ் செல்வி காப்பாத்திடுறாங்க. இங்க தமிழ் செல்வி திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்ததும் சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரான்னு எல்லாருக்கும் முகமே செத்து போயிருது. இவ வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழையக்கூடாதுன்னு நினைச்சோம். வெளியே போனவளாவே இருக்கணும்னு இருந்தோம். ஆனா திரும்பவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாளே, இவளை இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாவது கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு இவளை துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா திடீர்னு ராஜாங்கத்துக்கு நெஞ்சு வலி வந்துருது. நெஞ்சு வலியில ராஜாங்கம் துடிக்கவும் அதை பார்த்தா மோகனா வந்துட்டு ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாங்கத்தால எதுவுமே சரியா பதில் சொல்ல முடியல. மோகனா நெஞ்சு வலிக்குது மோகனா அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. சேது எல்லாரும் வாங்களேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க மோகனாவோட சத்தத்தை கேட்டு ஈஸ்வரி, சேது, அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. இங்க ராஜாங்கம் மயங்கி கிடக்கிறத பார்த்த அப்பத்தா வந்துட்டு ஐயோ ராசாங்கம் என் மவனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் சேது வந்துட்டு அப்பா எந்திரிங்கப்பான்னு சொல்லி எழுப்ப முயற்சி பண்றாரு. ஆனா ராஜாங்கம் கண் முழிக்கல. உடனே சேது வந்துட்டு சித்தப்பா டாக்டருக்கு போன் பண்ணுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி எல்லாரும் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழும் வாராங்க. அத்தை என்னாச்சு அத்தை, மாமாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நல்லாதான் தமிழ் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மயங்கிட்டாரு தமிழ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அழுதுகிட்டு சொல்றாங்க. அத்தை அழுகாதீங்க அத்தை, மாமாவுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ராஜாங்கம் பக்கத்துல போறாங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு அடியே என்ன பண்ண போற, நீ ஏதாவது பண்ணி எங்க அண்ணன் உசுருக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சும்மா இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ராஜாங்கம் பக்கத்துல போயிட்டு பல்ஸ் எல்லாம் பிடிச்சு பாக்குறாங்க. உடனே நெஞ்செல்லாம் அமுக்கி ராஜாங்கத்துக்கு CPR பண்றாங்க. ராஜாங்கத்தோட நெஞ்செல்லாம் அமுக்கி ராஜாங்கத்துக்கு முதலுதவி எல்லாம் செய்யவும் ராஜாங்கம் பார்த்தா கண் முழிச்சிடுறாரு. அப்பாடா என் உசுரே இப்போதான் என் கையில வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப நன்றி தமிழே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா டாக்டரும் வராங்க. ராஜாங்கம் சாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பந்தான் மோகனா சொல்றாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மருமக தான் என்னமோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்னம்மா CPR எதுவும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமா சார் CPR தான் பண்ணேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் என்னம்மா நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமா சார் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் பரவாயில்லம்மா நல்ல வேலை பார்த்துருக்கீங்க, இவருடைய உசிரியே நீங்க தான் காப்பாத்தி இருக்கீங்க. சரியான நேரத்துல மட்டும் நீங்க முதலுதவி பண்ணலைன்னா சாரை இப்போ உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க சேதுக்கு பார்த்தா தமிழை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பத்தா பார்த்தா தமிழ் செல்வியோட கையை பிடிச்சி என் மகனுடைய உசிரையே காப்பாத்தி கொடுத்துருக்க, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோகனாவும் பார்த்தா உன் காலில் விழுந்து கூட நான் கும்பிடலாம் தமிழ் செல்வி, என் மாங்கல்யத்தையே நீ தான் காப்பாத்தி கொடுத்துருக்க, நீ மட்டும் இப்படி பண்ணலைன்னா அவருடைய உசுருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாங்க, ஆனா நீ அவரை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா இங்க நடக்கிறத பார்த்து பொறுக்க முடியல. இவளை ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு பார்த்தா இவ வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள தமிழ்ச்செல்வியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
ஐயோ மாமா, பரவாயில்ல மாமா, எனக்கு தெரிஞ்சதை தான் பண்ணினேன். நான் இதுக்கு தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியான நேரத்துக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா உள்ள போயிடுறாங்க. ரூமுக்கு தமிழ் வந்ததும் சேதுவும் பார்த்தா தமிழ்கிட்ட வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நான் யாருக்கிட்டையும் நன்றி எதிர்பார்த்து இதை பண்ணலை. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். என் கண்டு முன்னாடி இதே இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். யாருக்கிட்டையும் நான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா தூங்க போயிடுறாங்க. இங்கே சேது வந்துட்டு இவளுக்கு திமிரு அதிகம், உடம்பெல்லாம் திமிரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தமிழ்ச்செல்விய செல்லமாக திட்டிக்கிட்டு இருக்காரு.